ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து போன் வருது. நாங்க சிபிஐல இருந்து பேசுறோம். உங்க பேர்ல வந்த பார்சல்ல போதைப் பொருள் இருக்கு. நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட் செய்யப்படுறீங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. பயத்துல வீட்டை விட்டு வெளியே போக முடியாம ரூமை பூட்டிக்கிட்டு லட்சக்கணக்கில் பணத்தை பறிகொடுக்கறாங்க. என்னது, போன் மூலமாவே கைதா? தமிழ்நாட்டுல இப்போ ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியை பத்தின அதிர்ச்சி தகவல்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல உங்களுக்கு ஃபெடெக்ஸ் அல்லது ஏதோ ஒரு பெரிய கூரியர் கம்பெனியிலிருந்து பேசுறதா ஒரு போன் கால் வரும். உங்க ஆதார் கார்டு நம்பர்ல தாய்வானுக்கோ இல்ல வேற நாட்டுக்கோ அனுப்பப்பட்ட பார்சல்ல 5 பாஸ்போர்ட், 14 கிரெடிட் கார்டு மற்றும் போதைப் பொருள் இருக்கு. இது சம்பந்தமா டெல்லி கிரைம் பிரான்ச் போலீஸ் உங்ககிட்ட பேசுவாங்கன்னு சொல்லி காலை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்த நிமிஷமே வாட்ஸ்அப் அல்லது ஸ்கைப்ல ஒரு வீடியோ கால் வரும். எதிர்முனையில நிஜமான போலீஸ் ஸ்டேஷன் செட்டப், சீருடையில ஒருத்தன் உட்கார்ந்திருப்பான். அவன் பேசுற தோரணையை பார்த்து சாதாரண மக்கள் நிஜமான போலீஸ் தான் நம்பிடுறாங்க. இங்கேதான் அவங்களோட அசல் ஆட்டமே ஆரம்பிக்கும். நீங்க இந்த கேஸ் முடிஞ்சு விசாரணை முடிகிற வரைக்கும் கேமராவை விட்டு நகரக்கூடாது. ரூமை பூட்டிக்கணும். யாராவது வந்தா நீங்க கைது செய்யப்படுவீங்கன்னு பயமுறுத்துவாங்க. இதத்தான் அவங்க டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்றாங்க. இந்திய சட்டத்துல அப்படி ஒரு வார்த்தையே கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஆனா அந்த பயத்துல அவங்க சொல்ற சீக்ரெட் சூப்பர்விஷன் அக்கவுண்ட்டுக்கு மக்கள் தங்களோட ஆயுட்கால சேமிப்பு முழுவதையும் அனுப்பி ஏமாறுறாங்க. சமீபத்துல கூட ஒரு முதியவரிடமிருந்து பல கோடிகளை இந்த கும்பல் சுருட்டி இருக்கு. சரி, இந்த மாதிரி போன் கால் உங்களுக்கோ இல்ல உங்க நண்பர்களுக்கோ வந்தா என்ன பண்ணணும்? 1. சட்டப்படி எந்த ஒரு அரசு அமைப்பும் வீடியோ காலில் விசாரணை நடத்தாது. கைது செய்யணும்னா நேர்ல தான் வருவாங்க. 2. டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொன்னாலே அது 100% ஃபேக். உடனே போனை கட் பண்ணிடுங்க. 3. ஒருவேளை பணத்தை இழந்துட்டீங்கன்னா தயங்காம உடனடியாக 9930 என்ற சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் எண்ணுக்கு கால் பண்ணுங்க. அல்லது cybercrime.gov.in வெப்சைட்ல புகார் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு விழிப்புணர்வா இருக்கும்னு நம்புறேன். மறக்காம இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல பல சுவாரஸ்யமான உண்மைகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ஃபேக்ட் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.